இங்கிலாந்து அரசரோட அதிகாரப்பூர்வ லண்டன் வீடும் முக்கிய பணியிடமும் தான் இந்த பக்கிங்ஹாம் அரண்மனை. சிட்டி ஆஃப் வெஸ்ட் மினிஸ்டர்ல அமைஞ்சிருக்கிற இந்த அரண்மனை மாநில நிகழ்ச்சிகளுக்கும் முக்கிய விருந்தோம்பலுக்குமான அமைப்பை கொண்டிருக்கு. இந்த பக்கிங்ஹாம் அரண்மனையில 775 அறைகள் இருக்கு. இதுல 19 அரசு அறைகள், 52 ராயல் மற்றும் விருந்தினர் படுக்கை அறைகள், 188 ஊழியர் படுக்கை அறைகள், இது மட்டும் இல்லாம 92 அலுவலகங்கள் மற்றும் 78 குளியல் அறைகள் இருக்கு. அளவீடுகள்ல பார்த்தோம்னா கட்டடத்தோட முன்புறம் 108 மீட்டர் நீளமும் 24 மீட்டர் உயரமும் கொண்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அரண்மனைக்கு மாநில விருந்தாளர்களாகவும் மதிய உணவுகள், இரவு உணவுகள், வரவேற்புகள் மற்றும் தோட்ட கட்சிகளுக்கு விருந்தினர்களாகவும் வர்றாங்க. பக்கிங்ஹாம் இல்லம்னு அறியப்படுற இந்த இடம் 1703ல பக்கிங்ஹாம் பிரபு ஜான் செஃபீல்டுக்காக தான் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 1761ல 3ஆம் ஜார்ஜால அப்போதைய அரசி சார்லட்டுக்கான தனிப்பட்ட இல்லமா பெறப்பட்டு அரசியோட இல்லம்னு அழைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டுல கட்டிட கலைஞர்கள் ஜான் நேஸ் மற்றும் எட்வர்ட் பலோரல் இவங்களோட உதவியால இந்த இடம் விரிவாக்கப்பட்டது. 1837ல அரசி விக்டோரியா பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த இடம் அரச குடும்பத்தோட இருப்பிடமாவே மாறுச்சு. இதோட கடைசி முக்கிய கட்டமைப்புகள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலையும் கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த அரண்மனை தேவாலயம் 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன் வெடிகுண்டுகளால அழிந்து போச்சு. அங்கதான் அரசியோட ராஜரீகமான ஓவிய சேகரிப்புகளுக்கான கலைக்காட்சி கூடமும் நிறுவப்பட்டு 1962ல மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது. விக்டோரியா அரசியாரின் சிலை ஒன்று முதன்மை வாயிற்கதவுக்கு வெளியே நிறுவப்பட்டிருக்கு. இந்த அரண்மனை நோக்கி செல்ற பாதையை மால்னு சொல்றாங்க. இந்த அரண்மனைக்கு பின்பக்கம் பக்கிங்ஹாம் அரண்மனை பூங்காவும் அரச குதிரையோட லாயங்களும் இருக்கு. சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய பாதுகாவலர்கள் முறைமாறும் மரபார்ந்த நிகழ்ச்சியும் பக்கிங்ஹாம் அரண்மனையில தான் நடக்குது. 1990ல அரண்மனையோட ஒரு பகுதியை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விட்டாங்க. அந்த சமயத்துல இது மரபுக்கு மாறான புரட்சிகர மாற்றமா பார்க்கப்பட்டது. 1901ல 7ஆம் எட்வர்ட் மன்னர் அரிய நிலை ஏறினாரு. அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் அரண்மனையில நடன அறை, பிரம்மாண்ட நுழைவு வாயில், மார்புல் அறை, பிரம்மாண்ட படிகள், கூடங்கள், வரவேற்பறைன்னு அரண்மனையோட எல்லா இடங்களையும் வெள்ளை எஃப்னு சொல்லப்படக்கூடிய பாலாடை வெள்ளை நிறத்திலையும் தங்க முலாம் பூசி தங்க நிறத்திலையும் மாற்றி வச்சாங்க. இந்த நிறம் தான் அரண்மனையில இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுது. 1999ல ராயல் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட புத்தகத்துல அந்த அரண்மனையில 19 பெரிய அறைகளும், 52 முக்கிய படுக்கை அறைகளும், 188 பணியாளர்கள் படுக்கை அறைகளும், 92 அலுவலகங்களும், 78 கழிப்பறைகளும் இருக்குன்னு சொல்றாங்க. கார்டன் பார்ட்டின்னு சொல்லப்படுற விருந்து வருஷத்துக்கு 3 தடவை கோடையிலையும் ஜூலை மாதங்களையும் நடைபெறுது. அந்த டைம்ல பக்கிங்ஹாம் அரண்மனையோட முன்பக்கத்துல தி சேஞ்சிங் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி எல்லா வகையான சுற்றுலா பயணிகளையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. பக்கிங்ஹாம் அரண்மனை, வின்ஸ்டர் கோட்டை, கென்சிங்டன் அரண்மனை, புனித ஜேம்ஸ் அரண்மனை, இந்த அரண்மனைகள் எல்லாம் இருக்கிற பொருட்களை ராஜரீக நினைவு சின்னமா இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு தான் வராங்க. இங்க இருக்கிற நினைவு சின்னங்கள் எல்லாமே மக்களோட பார்வைக்கு அரசியோட கலைக்கூடத்துல வைக்கப்படுது. அரண்மனையோட அறைகள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் 1993ல இருந்து ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல திறந்து வைக்கப்படுது. இந்த அரண்மனையில வரக்கூடிய வருமானங்களை அரண்மனையோட பராமரிப்பு செலவுகளுக்காக பயன்படுத்திட்டு வர்றாங்க.